பெஞ்சல் புயல் எதிரொலியாக மாமல்லபுரம் கடற்கரை பகுதிகளில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் நேரலையில் வழங்க கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள் என்ன? பெஞ்சல் புயல் காரணமாக மாமல்லபுரம், கல்பாக்கம், அதை சுற்றி இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றம் அதிக அளவில் காணப்படுகிறது. 5 அடி உயரத்திற்கு கடல் சீற்றம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாமல்லபுரம், காரைக்கால் இடையே இன்று இரவு அல்லது நாளை அதிகாலையில் இந்த பெஞ்சல் புயல் கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காற்றின் வேகம் மிகவும் அதிக அளவில் இருக்கிறது. 70 கிலோமீட்டரிலிருந்து 90 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம், தரைக்காற்றின் வேகம் அதிக அளவில் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. ஆனால் தற்போது அந்த காற்றின் வேகம் இன்னும் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். பெஞ்சல் புயல் தன்னுடைய வேலையை காட்ட தொடங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கடல் சீற்றம் 5 அடி உயரத்திற்கு அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த கடற்கரை பகுதியில் தற்போது நான் இருக்கக்கூடிய பகுதி கல்பாக்கம், சதுரங்கப்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய கடற்கரை பகுதி. இந்த பகுதியில் மீனவர்கள் அதிக அளவில் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த புயல் காரணமாக தங்களுடைய படகுகளை மீனவர்கள் கரை ஓரமாக பாதுகாப்பான இடங்களில் வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் புயலின் காரணமாக மீனவர்கள் தங்குவதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது புயலின் தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் மாவட்ட நிர்வாகம் மீனவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு வரும்படி கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மேலும் இந்த புயலின் காரணமாக மீனவர்கள் கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு மேலாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதன் காரணமாக தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக மீனவர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மாமல்லபுரம், கல்பாக்கம், இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில், கடற்கரை பகுதிகளில் பொதுமக்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. குறிப்பாக வாகன ஓட்டிகள், அதாவது இங்கு அருகில் வசிப்பவர்கள் தங்களுடைய கார்களை கடற்கரை பகுதிக்கு அருகே எடுத்து வந்து செல்ஃபி எடுக்கக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடிய சம்பவங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையினர் ரோந்து பணி மூலமாக அதனை அப்புறப்படுத்தக்கூடிய பணியிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் குறிப்பாக இன்று இரவு அல்லது நாளை அதிகாலையில் இந்த புயல் கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் சரியாக பரங்கிப்பேட்டை இடையே இடக்காலி என்ற பகுதிக்கு அருகே இந்த புயல் கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. களத்தில் இருந்து தகவல் அளித்தமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.